வரீங்க நீங்க? என்ன டைலாக் சொல்ல வரீங்க? எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் செஞ்சது தப்புதே, நான் மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டே ஆகணும். சுப்பு, இதான் சுப்பு நல்ல சான்ஸு. கிளவியை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காலில் தானே விழுந்தா விழுந்துட்டு போறோம். அது வயசுக்கு மூத்த கிளவி தானே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. காலில் விழுந்து கிளவி எப்படியாவது கட் பண்ணிடணும். சுப்பு, என்ன வீட்டில் சொல்ற? அப்படியா சொல்ற? சரி சரி, அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்டு விடு. அப்படினாலும் கொஞ்சம் மனசு மாறுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ என்னங்க, நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான் நான் கேட்குறேங்க. ஏமா வெண்ணிலா, நீ பேசாம இருமா. நீ இதை ஒரு தப்பு பண்ணல, அப்புறம் நீ மன்னிப்பு கேட்கணும் தேவையில்லாம காலில் விழுந்து. இந்த பிள்ளை இதே பண்ணேன்னு சொல்லுதுங்க, அப்புறம் எனக்கு மன்னிப்பு கேட்கறேன். நீ பேசாம இருமா. இந்த குந்தாடி சும்மாவே இருக்க மாட்டா. வெண்ணை திரண்டு வரையில சட்டி உடஞ்ச கணக்கா என்னம்னாலும் பேசிட்டே இருப்பா. அவளே காலில் விழுன்னு வர்றா, இவளுக்கு என்ன வலிக்குது? பேசாம இருக்க வேண்டியதானே. இந்த குந்தாடி வேற, நம்மளே எப்படியாவது கிளவி காலில் விழுந்து கிளவியை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம்னா இதுல இவ வேற சும்மா வந்துருவா. அட்வைஸ் பண்ற பேர்ல சும்மா அருவியா அறுத்துக்கு இருப்பா. பரவாயில்ல சித்தி, உடனே மன்னிப்பு கேட்க வரீங்களே. உங்களுக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு நல்லா பழக்கம் இருக்கும் போலயே, டக்குன்னு மன்னிப்பு கேட்குறீங்க. அவத்தாடி எங்கனாலும் அப்படிலாம் உடனே மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நாங்களாம் தப்பு செய்யலாம், மன்னிப்பு கேட்கறதுக்கு யோசிப்போம். நீங்க டக்கு டக்குன்னு வரீங்களே, பரவாயில்ல. சித்திக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. நெட்டச்சிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்மளே குத்தி காட்டுறா. ஆத்தா மாதிரி அவளுக்கும் கொழுப்பு நிறைய இருக்கும் போல. இங்க பாரு பரமே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க யாரு? நம்ம வீட்டுக்கு மூத்தவங்க தானே. எனக்கு அத்தை, உனக்கு அப்பத்தா. நம்ம வீட்டுக்கே அவங்க தான் மூத்தவங்க. அவங்க காலில் விழுதுல என்ன தப்பு? நல்லது தானே. ஆசீர்வாதம் வாங்கினா கூட காலில் விழுந்துதானே ஆகும். அது மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன இவன் நல்லவளா கெட்டவளா? ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாளே. ஒருவேளை நம்மள ஐஸ் வைக்க பேசுறாளா இல்ல உண்மையிலே திருந்திருப்பாளோ? அப்புறம் ஏன் சித்தி தேவையில்லாம சித்தப்பாவை கூப்பிட்டு நீங்க தனி கொடுத்துட போனீங்க? நீங்க இங்கேயே இருந்துக்கலாம்ல. இந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கீங்க அப்பத்தா மேல. அப்ப ஏன் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க? அப்படி பண்ணதுனாலதான் இப்ப அப்பத்தாவுக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாருமா பரமே, நீ சின்ன பிள்ளை மாதிரி இருமா. நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. அவங்க அம்மாவே சும்மா இருக்காங்கல்ல, நீ எதுக்கு மாதிரி தான் பேசிட்டு இருக்க? ஏய், அவளை எதுக்கு சத்தம் போடுற? அவ கரெக்டா தானே பேசுறா. என் பேத்தி என்னை மாதிரி நேர்மையா தான் பேசுவா. எது பேசினால அவன் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல உனக்கு துப்பு இல்ல? உனக்கு பேச்சு வேற. நான் என்னத்த பேசினேன்? நான் தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றேன். அப்புறம் திரும்ப திரும்ப என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கடி வாயிலே தான் சொல்லிச்சிருக்க, வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க, காலில் விழுக மாட்டேங்கிறீங்களே. இந்த மாமியாவும் சும்மா இருக்காது போல. அதையும் செய்யலன்றா, அதுபடிதான் செஞ்சேன்றாங்க. அப்பயும் காலில் விழுகணும்டுது. அங்கிட்டு இதுக்கு மனசுல நல்லா ஆசை இருக்கும் போல. சின்ன மருமவோட கூடி கொலாவணும்டு வெளியில சும்மா அடிச்சுட்டு இருக்குது போல. அப்புறம் நடிக்குது. அப்புறம் என்னம்மா, போமா மாமியா காலில் விழுமா, விழுந்து மன்னிப்பு கேளுமா. சரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்புத்தேன். போதுமாங்க. இவ மன்னிப்பு கேட்கறத பார்த்தா அந்த ஒரு பாட்டுல அந்த டான்சர் வாங்கல அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐயா சாமி, மன்மத சாமி மாதிரி ஸ்டெப் போட்டு உட்கார்ந்திருக்கா. கேட்டா மன்னிப்பு கேக்குறேன்றா. இவர்மா மன்னிப்புலாம் இப்படி கேட்க கூடாது. நல்லா சாஷ்டாங்கமா கீழே படுத்து மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டு நீ நம்ம முடி கையில தொட்டு இருக்க. இது மன்னிப்பு கேக்குறதா? இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க. என் முன்னாடி மன்னிப்பு கேட்டா ஏமா, இதுக்கப்புறம் நான் அவளை மருமகளை ஏத்துக்குங்கம்மா. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாமா. இதுக்கப்புறம் அவகிட்ட நீங்க எதுவும் தேவையில்லாம பேசக்கூடாது. இங்கே வர்ற உன் பொண்டாட்டி நான் மன்னிச்சது என் கண்ணில் குச்சி தூக்கி போடுறதுக்குதான். அதுக்காண்டி உன் பொண்டாட்டி மன்னிச்சு திரும்ப மருமகளை ஏத்துக்க முடியாது. அவ பழையபடிக்கு எல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், வைக்கணும், எல்லாத்துலயும் அவ பாஸ் ஆகணும். அப்புறம் அதை ஏத்துக்க முடியும். புரியுதா? அப்பனா சித்தி பாஸ் ஆன மாதிரிதான். அப்பத்தாட பாஸ் ஆகிறதுக்கு எங்க அம்மானாலே முடியல இத்தனை வருஷமா. அதெல்லாம் அந்த பிள்ளை போக போக எல்லா வேலையும் செய்யும். வீட்டு வேலையை பூரா செய்யும். நீங்க தான் செய்யக்கூடாதுன்னு நீங்க புது ரூமுக்குள்ள போக கூடாதுன்றீங்க, சமையல் கட்டுக்குள்ள போக கூடாதுன்றீங்க. அப்புறம் எங்கிட்டு செய்யும் அந்த பிள்ளை? எல்லா வேலையும் செய்ய விடுங்க, பூரா வேலையும் செய்யட்டும் அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் பாஸ் ஆயிரும். ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி வீட்டு வேலையை பூரா செஞ்சிருவா, எல்லா வேலையும் செய்வா. இதுக்கப்புறம் அவளுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அவளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மருமகளை ஏத்துக்கணும். அண்ணி எப்படி நீங்க மருமகளை ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்டாட்டி நீங்க ஏத்துக்கணுமா. சரி சரி, பேச்ச விடுங்க. ஒரு சமாதானத்துக்கு வாங்க. ஆளாளுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போயே இருக்கும். சாப்பிடணும்ல, நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட வேணாமா? ஒன்று செய்வோம். அங்கம்மா ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டா. அந்த வேலையை பூரா உன் பொண்டாட்டி தான் செய்யணும். அப்படி செய்யறதா இருந்தா டீல் ஓகே, இல்லாட்டினா டீல் வேண்டாம். நான் சொல்றேன், அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. இங்கிட்டு இருக்க போறதுக்கு இங்கிட்டு வைக்க மாட்டா. எல்லா வேலையும் உன் பொண்டாட்டி தான் செய்யணும். அங்கம்மாவுக்கு காப்பி ஓட்டுறதுல இருந்து இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு பணிவிட செய்யணும். ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கா. அதை பூரா உன் பொண்டாட்டி பொறுமையா செய்யறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் அவ பாசா போயிடான்னு நான் சொல்றேன். நீ மேல ஒரு வாரத்துக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. சும்மா ராணி எனக்கு கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எல்லா வேலையும் அவ செய்வா. அவ எப்படி செய்யறா என்ன செய்யறா நம்ம பாப்போம். அதுதான் அவ பாஸ் ஆறாளா இல்ல பெயில் ஆறான்னு தெரிஞ்சு போயிடும். நீ எல்லாருடைய வேலையை செஞ்சு பாஸ் ஆனா அவ இந்த வீட்டு மருமக, இல்லன்னா இந்த வீட்டுக்கு வருமக. சரி எலிபாட்டி, நான் எந்த வேலையும் செய்யல. எல்லா வேலையும் அந்த பிள்ளை செய்யட்டும். வெண்ணிலா, வீட்டு வேலை செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என்ன நீ கவனிச்சுக்கணும். ஏன்னா அங்கம்மா எனக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பா, வேணுங்கிற நேரம் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பா. என்ன எந்த அளவுக்கு நீ அதை கவனிக்கிறியா அந்த அளவுக்கு நீ பாஸ் ஆக முடியும். அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. சமந்தி, உங்களை மட்டுமா பாப்பா, என்னையும் சேர்த்தே பார்க்கணும். தெரியும்ல, பாஸ் ஓடுறது பெயில் ஓடுறது என் கையில தான் இருக்கு. பச்சி ஒரு ஆளா போண்டா ஒரு ஆளா எதை போட்டாலும் அங்க ஒரு தட்டு இங்க ஒரு தட்டு வந்தாகணும். அதானே என் மாமி என்கிட்ட நேரம் பேசுனது தூரம் திட்டுறதுக்கே பேசிருக்கோல. நம்ம கையில திண்டு அழுத்து போச்சுவோல. இப்ப சின்ன மரும கையில திங்கலான்னு சொல்லி புதுசா பிளான போட்டு அதுக்கு இப்படி சண்டை ஓட்டு அக்கப்போர் பண்ணி கடைசியில உங்க வெளில வந்துச்சு பாத்தியா? எப்பதா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பதா அவங்க எல்லா வீட்டுலதான் செய்யறாங்களா இல்ல கடையில வாங்கிட்டு வந்து அவங்க வாட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து போட்டு வச்சிட போறாங்க நான் செஞ்சுன்னு சொல்லி அதை முக்கியமா கவனிக்கணும். அவங்க செய்யறாங்களா இல்லையா நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும்.
பாத்தீங்களா சுப்பு, அந்த புஷ்பாவுக்கு திமிர பாத்தீங்களா? அவள்லாம் என்ன பண்றா, என்னை நக்கல் பண்ணிட்டு தெரியுறா. நான் வீட்டுல வாங்கி செய்யறேன்னா கடையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்னோட பட சொல்றா. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் சுப்பு மனசுக்குள்ள. கடையில வாங்கிட்டு வந்து வச்சு அசைத்தலான்னு பார்த்தேன், அதுக்கும் ஒரு கேட்ட போட்டு விட்டாலே. விடு வெண்ணிலா, ஒரு வாரம் தானே, அதெல்லாம் நமக்கு ஒரு மேட்டரா? அதெல்லாம் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு மாட உதவி செய்யறேன். நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி செய்யணும்னு. நான் நல்லா சமைப்பேன்ல. என்னமோ சுப்பு, இந்த சொத்தை அடையதுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறேன் நான் என் நல்ல பெரிய பெண் சொல்லிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா வெண்ணிலா, வேற வழி இல்ல. இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்குறதுக்கு நமக்கு இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நல்ல பேர் வாங்கி அம்மா மனசுல இடம் பிடிச்சாதான் நம்ம சொத்தெல்லாம் பிடிக்க முடியும். இல்லாட்டா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. புரியுதா? எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆமா சுப்பு, அதனாலதான் நான் உங்க அம்மா காலில் விழுகிறேன்னு சொன்னேன். இல்லன்னா அது காலில் நான் ஏன் விழுக போறேன்? என்னமோ சொல்லுவாங்கல்ல, காரியம் எடுக்கணுமா கழுதையும் காலை பிடிக்கணும்னு, அதுக்காக அது காலில் விழுகிறேன்னு கூட சொன்னேன். இல்லாட்டா நானாவது அது காலில் விழுகிறதாவது. ஏன் பாட்டி, என்ன அந்த வெண்ணிலாத்த என்னமோ மாமாட்ட குசு 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 ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்களே, என்ன பேசுறாங்க? அவ என்னடி பேச போறா? எப்படி சமையல் பண்றது, எப்படி திருட்டுத்தனம் பண்றது, எப்படி நான் செய்வேன், நீ வந்து எனக்கு வேலை செய்யடா, எப்படி அங்கெல்லாம் வேலை செய்யல அதே மாதிரி இங்கேயும் செய்யடா, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிருப்பா. வேற என்ன சொல்ல போறா? என்ன பாட்டி சொல்ற? இந்த மாமா தான் சமைப்பாருன்றியா? ஆமாடி, அவளை பார்த்தா தெரியல, அவெல்லாம் குடிஞ்சு வடிஞ்சு வேலை செய்யற மாதிரியா தெரியுதா? சரியான மேலாமணிக்கு மாதிரி தெரியுறா. அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் போல. அங்க இங்க அதே எனக்கு உதவி செய்யறான்னு சொல்லி கேட்டுக்க அவள இருக்கு. அது மட்டும் இல்லடியே, நீதே இந்த வீட்டோட மருமக, இந்த சொத்துக்கள்லாம் அதிபதி நீதே. பரமுக்கு கொஞ்சம் கொடுத்தா கூட மிச்சம் பூரா உங்களுக்கு தான். புரியுதா? அதனால நீதான் சொத்து வத்த கவனமா பாதுகாக்கணும். அங்கம்மாவுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்ல. அவ எல்லாம் வெளுத்தலாம் பால் நினைப்பா. அவ அந்த அளவுக்கு விவரம் கட்டவ. நீ தாண்டி விவரம் எல்லாத்தையும் கைப்பற்றணும். இப்ப பொல்லாதவ. இவ எம்பிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கா தெரியுமா? இப்ப திரும்ப வந்திருக்கானா சும்மா ஒண்ணும் கிடையாது. இந்த சொத்தை அடையிறதுக்கு வந்திருக்கா. அதுக்குதான் நாடகம் ஆடிக்கிட்டு சம்மந்திட்டு நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சுக்கா. விடக்கூடாது நம்ம. நானும் விட மாட்டேன், நீ அவள் நல்ல பேர் வாங்க விடக்கூடாது. விட்டா போதும், கிளவி மனசுல இடத்த பிடிச்சிருவா. உங்க அப்பத்தா கிளவி இருக்காளே, அவளுக்கு திங்கிறது கொடுத்தா போதும், நக்க விட்டா போதும், அப்படியே ஏமாந்துருவா. சொத்தரை எழுதி கொடுத்துருப்பா அவாட்டுக்கு. அதனால கோளாறு எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சுக்கிறேன். எல்லாம் உன் கையில தான் இருக்கு சொல்லிவிட்டேன். என்ன பாட்டி சொல்ற? நீ இப்படி சொல்லிட்டீல, இதுக்கப்புறம் நான் கண்ணில் விளக்க ஊற்றி பார்க்க மாட்டேன். அதெல்லாம் கவனமா இருப்பேன். எனக்கு சும்மாவே அந்த வெண்ணிலாவை பிடிக்கவே மாட்டேங்குது. அதுவும் அது மூஞ்சியும் அது ட்ரெஸ்ஸும் சிலிப்பிக்கிட்டு ஓவரா பேசிக்கிட்டு தெரியுது. அது எங்க அத்தை தான் ஒரு ஏமாந்தவங்களா இருக்காங்க. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், அதில் விவரமா இருப்பேன். நீ வேற சொல்லிட்டீல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் அதை கண்காணிக்கிறதே வேலையை வச்சிருக்கணும் பாத்துக்க. ஓகேடி டீல். ஏமா என்னம்மா எலிப்பாட்டியும் மதினி ரொம்ப நேரம் என்னமோ ரொம்ப ரகசியமா பேசிக்கிருக்காங்களே, என்ன பேசிக்கிருக்காங்க? எலிப்பாட்டி பாவை எதை பத்திட்டு பேச போகுது? சாப்பாடை பத்தி தான் பேசிக்கிருக்கோம். நீ சமையல் செய்ய ஆரம்பிச்சா என்னென்ன ஐட்டம்லாம் ஜெயிச்சு சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கோம், லிஸ்ட் சொல்லிக்கிருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாசம் மாசமே. இப்ப இருந்து வேலையை ஆரம்பிங்க. போய் எதனாலும் சூடா பலகாரம் இருந்து எடுத்துக்க சொல்லுவோம் முன்னாடியா. கிளம்பு. முதல்ல போய் ஒரு பலகாரத்தை சுட்டி எடுத்துக்கலாம். இப்படி நேரம் பேசி 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 ஒரே பசியா இருக்கு. எல்லாம் டேட்டாங்க, எல்லாம் இங்கே இருப்பான். போய் முதல்ல பலகாரம் டீ 2 எடுத்துக்காங்க. ஓடுங்க. சரிங்க தே, நாங்க போய் எடுத்து வரோங்க. ஏன் சுப்பு, இந்த பொம்பளை எல்லாம் யாருனே தெரியாது. உங்க அக்காவை கட்டி கொடுத்ததால இங்க வந்து உட்காந்துருக்குது. இதுங்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது தலையெழுத்தா இருக்கு. என்ன பண்றது? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். உங்க அம்மானாலதான் இவ்வளவும் தெரியுமா? சரி வாங்க போலாம். என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கீங்களா? நான் கூட யாரும் இல்ல, தோட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ராணி என்ன காத்தடிச்சாப்ல? ஏக்கா அதான் சொன்னேன்லக்கா, வீட்டுல பசங்க வைக்கணும்னு, அது விஷயமா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பாடி உட்கார் வந்து அந்த அனுகுலையே எடுத்துருக்க. என்னடி என்னைக்கு பசங்க வைக்க போறீங்க? அதான்க்கா அக்காட்ட வந்து கேட்டுக்கிட்டு நாளைக்கு வைக்கலாமா நாளை வைக்கலாமா அக்கா சொல்றது. நாங்க எல்லாரும் சேர்ந்தானே சோறாக்கணும். அதான் ஆர்டர் எது இருக்கா இல்லையா என்னன்னு சொல்லி கேட்டுக்கு போகும்போது வந்தேன். நாளைக்கு ஒன்றும் ஆர்டர் இல்லடியே, நேத்தானே அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். நாளைக்கு எதுவும் கிடையாது, ஃப்ரீயாவே இருக்கும். நாளைக்கு கூட சொல்லு, சாப்பாடு ஆக்கிடுவோம். சாமி எல்லாம் வர சொல்லி விடுங்க. அப்புறம் என்னக்கா, அப்ப நாளைக்கு கூட வச்சிருவோம். நான் இன்னைக்கே சொல்லிடுறேன் அவர்கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார்ல சாமி கிட்ட பூரா. ஏக்கா இது குருசாமியை பார்த்து கேட்கணும்லக்கா, இது எப்படி வைக்கிறது என்ன பதனை பத்தி ஒன்றும் தெரியல. அவர் இப்போதான் வருஷம் மாலை ஓட்டுருக்காரு, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையக்கா. அது ஒண்ணும் இல்லடி, நீ குருசாமிகிட்ட கேட்கணும்னா கேளு, அவர் ஒரு நல்லது சொல்லுவாரு. நம்ம சாமியை மாலை ஓட்டுக்காங்கல்ல, எல்லார் வீட்லயும் போய் குங்குமத்தை வச்சு வாங்க வீட்டுக்கு வாங்க பச்சனை வச்சிருக்கோம் சொல்லி சொல்லுங்க. போய் நீங்க உங்க வீட்டுக்கார சாமியும் போங்க, போய் சொல்லுங்க. குங்குமத்தை வச்சு பொட்டை வச்சு கூப்பிடுங்க வீட்டுக்கு, எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு. வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வர சாமி எல்லாம் வணக்கம் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி காலெல்லாம் நல்லா கழுவி விட்டு, நீதான் கழுவணும், நீயும் உன் மகளா இருக்கீங்கல்ல, 2 பேரும் மாத்தி மாத்தி நல்லா சொட்டை இல்லாம கழுவி விட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு உள்ள வாங்க சாமின்னு கும்பிட்டு கூப்பிடணும். அப்புறம் பஜனை எல்லாம் பாடி முடிப்பாங்கல்ல, சரணவசம் எல்லாம் பாடி முடிச்சு அதுக்கப்புறம் சாமியை ஊற வரத விட வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் நல்லா வராற சாப்பாடை போட்டு எல்லா சாமி காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே பஜனை. அப்படியா? இப்படி வேலை இருக்காக்கா இதுல? நான் என்னமோ பஜனை சரி கூப்பிட்டு பாட்டு பாடிட்டு போயிடுவாங்க சாப்பிட்டுன்னு நினைச்சுக்கிறேன். இப்படி பாட மாட்டி வச்சிருக்காக்கா, இதான் நமக்கு என்ன தெரியுது? நம்ம முன்ன பின்ன வச்சிருந்தாதான் தெரியும். ஆமாடியே, ஐயப்ப சாமியில வீட்டுக்கு போய் மரியாதையா கூப்பிடணும், மரியாதையா அனுப்பி வைக்கணும்படியே. நீ என்னடியே? அப்பனா நாளைக்கு ராணி அக்கா வீட்டுல ஒரே திருவிழா மாதிரி இருக்கும். என்னக்கா சூப்பரா இருக்கும் போல இருக்கு. ஏய் ஆத்தே, இங்கே வர பரம என்னடி தாவணியா உடச்சிட்டுலாம் போட்டு அசத்திக்கு இருக்க? நான் இப்படி நேரம் பேச்சு ஆகுதுல உனக்கு கவனிக்கவே இல்லையே. அடே அப்பா அழகா இருக்காளேக்கா, என்ன திடீர்னு தாவணியா உடைக்கு மாறிட்ட?
இருக்காளே இல்லன்னா அந்த பேண்ட் சட்டி போட்டுக்கே நிப்பா விசுக்குன்னு வாக்கணும் யாரோ ஒரு உள்ள நிக்க நினைச்சுக்கிறியா ஆமாடியே நான் தான் சொல்லியிருக்கேன் சும்மா மொட்டை பையன் கணக்கா எப்ப பார்த்தாலும் அந்த பேண்ட் சட்டியை போட்டுக்கே திரிகிற பொம்பளை பிள்ளைண்டு கொஞ்சம் கூட அடக்கம் இல்ல இன்னெல்லாம் என்ன நாளைக்கு கட்டி கொடுக்க போறோம் சும்மா அதே ஒரு தெரிஞ்சு நல்லாவா இருக்கும் திடீர்னு ஒரு மாப்பிள்ளை விடுவாக்க வருவாங்க செய்ய வருவாங்க அதை போட்டுக்குன்னா நல்லா இருக்கான்னு சொல்லி நான் வந்து இதுக்கப்புறம் தாவணி வாட்ஸ்அப் போடணும்னு சொல்லியிருக்கேன் சேலை கூட கட்டிக்க இடையில இனிமேல் அந்த கொட்டுக்காரங்க அதை போட்டு திரிஞ்சியாதும் காலை ஒடிச்சு போட்டு இருக்கேன்ல ஏக்கா ஆமாக்கா ஒரே எரிச்சலா இருக்குக்கா இதை போட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியலக்கா டைட்டா இருக்கு உட்கார முடியல ஒரு வேலை செய்ய முடியல மூச்சு விட முடியல அம்மாவோட பெரிய தொல்லையா இருக்குதையும் போடணுன்றாங்க வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கிருக்கேன் இப்பதான்க்கா 2-3 நாளா போட்டுக்கிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிருக்கேன் ஒரு மாசம் ஆகும் போல செட் ஆகிறதுக்கு போட்டு பழகிக்கிறியே பழகினா ஒன்றும் தெரியாது புதுசா போடுறீல அதெல்லாம் அப்படித்தான் தெரியும் இந்த நாங்களாம் தூரம் சேலை தான் கட்டிக்கிருக்கோம் டெய்லி எங்களுக்கெல்லாம் பழகி போச்சுல அது மாதிரி நீ போட்டுக்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்க இந்த தாவணி வாட்சட்டில என் பேத்துக்கு என்னடியே தாவணி வாவட சட்டை போடவும் பொம்பளை எப்படி இருக்கா கொடி கணக்க சூப்பரா இருக்கால்ல அவ வளர்த்திக்கும் அந்த தாவணி வாவட சட்டிக்கும் அவன் முடிக்கும் எப்படி இருக்கா பாக்குறதுக்கு ஆமாடி பரமே இப்ப எல்லாம் நீ வேற லெவல் ஆகி போயிட்டா தெரியுமா சரி சரி எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடாதீங்க நீ எங்க போக போறா பரமே எங்க இருந்தாலும் அவ வளர்த்திக்கும் எங்க அண்ணன் வளர்த்திக்கும் மேட்சா இருக்கும் எங்க அண்ணனுக்கு பிடிச்சி கட்டி வைக்கணும் தான் நான் காத்துக்கிருக்கேன் நம்ம பரமுக்கு மாப்பிள்ள எங்க இருக்கானோ இதுக்கப்புறமா பார்த்து போய்யா நேரம் பார்த்துருக்கியா எங்க இருக்கானோ கொடுத்து வச்சிருந்தேன் எங்க இருக்கியா எங்க வீட்டுல இருக்கு எங்க அண்ணன் தான் மாப்பிள்ள பரமுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே 2 வீட்டுல இருக்கான் 2 வீட்டுல இருக்கால எவன் தெரியலையே புஷ்பா அவங்க அண்ணனா இல்ல அங்கம்மா அவங்க அண்ணன் மகனா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது எனக்கே குழப்பமா இருக்கு யோ பெலிப்பாட்டிய அந்த அக்கா பஜனை பத்தி பேச வந்தாங்க நீ அதை விட்டு என் கல்யாணம் பேசுக்கு வந்துட்ட நீ இருக்க பாத்தியா ஆமா ஆமா அதை விட்டு நம்மளும் எல்லாத்தையும் பேசிக்கிருக்கோம் சரிக்கா சாப்பாடு என்ன செய்வோம் சாப்பாடு என்னடியே சாப்பாடு முட்டைக்கோசு பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு அப்பளம் ரசம் பாயாசம் அப்புறம் என்ன அந்த பீன்ஸ் பொரியல் வேற என்ன எக்ஸ்ட்ரா காய்கறி வேணுமா கூட வச்சுக்கலாம் அப்படி நம்ம வேணுங்கிறத வடை மறந்துக்கிடி வடை சுடுங்கடி சாமிகளுக்கு வடை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பாட்டியே உனக்கு வடை வேணும்னு கேளு அதுக்காண்டி அடிச்சு விடுற சாமிகளுக்கு பிடிக்கும்னு ஏய் விருந்துனா எல்லாமே இருக்கணும்டி வடை பாயாசம் அப்பளம் அம்பிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு அடிச்சு விடணும் அதே விருந்து அப்புறம் என்ன எல்லாத்தையும் செஞ்சிருவோம்க்கா அந்த அவளுகிட்டையும் சொல்லணும்க்கா மாலினிகிட்டி வள்ளிகிட்டியும் இன்னும் சொல்லணும் நானே நேரம் இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அவளுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருவான் சொல்லலையா முன்னப்படி சொல்லி வை அப்புறம் எனக்கு ஜோலியா வெளில வர போறாளுங்க ஏமா புஷ்பா போன போடு சொல்லுமா ஆமா ஆனா அவனே என்கிட்ட வந்துருவாங்க போன போடுங்க மகன் கிட்ட சொல்ல மாட்டாங்க ஹலோ வள்ளியக்கா நான் தான் புஷ்பா பேசுறேன் அதான்க்கா ராணியக்கா வீட்டுல பஜனை வச்சுட்டாங்க நாளைக்கு சமையல் எல்லாம் பண்ணணுமா எல்லாரும் வரணும்னு சொன்னாங்க அத்தை போன் பண்ணி சொல்ல சொன்னாங்கக்கா அப்படியா அவ வந்த பக்கம் வந்தவ சொல்ல கூட இல்ல 2 நாளைக்கு முன்னாடி வந்தா ஒன்னும் சொல்லவே இல்லையே இல்லக்கா அவங்க அத்தைகிட்ட வந்து கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி பண்ணாம இருந்தாங்களா ஆர்டர் எது இருக்கா சமைக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி பண்ணல இப்ப வந்து கேட்டாங்க நான் எந்த ஆர்டர் இல்ல நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா நாளைக்கு எல்லாம் வந்துடுறீங்களா சரி நான் வந்துடுறேன்னு சொல்லுமா அப்பனா சரிங்கக்கா வச்சுட்டுங்களா சரிம்மா வச்சிடுறேன் என்னம்மா என்ன சொல்றா வள்ளி வந்துடுறாங்களா இந்த மாலினிக்காவை போட்டிருக்கேன் போனேன் சாமிக்குன்னு சோறாவை கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க அதெல்லாம் எல்லாம் வந்துருவாளுங்க இருந்தாலும் சோழி அங்கிட்டும் போயிருவாளுங்க எல்லாம் முன்ன கூட சொல்லி வைக்கணும்ல சாமி சோறாக்குறது கொடுத்து வச்சிருக்கணும்ல ஏம்மா நாளைக்கு ஒரே ஜாலியா இருக்கும் திருவிழா மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் மொத்தமா இருப்போம் ஒன்னா அவங்க சொல்லிட்டீங்களா வலுப்பாட்டிக்கு ஆமாடி அதை மறந்துட்டேன் அது மணி பாட்டி சொல்லவே இல்ல ஹலோ மாலினியக்கா நான் தாக்கா புஷ்பா பேசுறேன் சொல்லு புஷ்பா என்ன பண்றீங்க என்ன செய்றாங்க அங்கம்மாக்கா எல்லாம் தாக்கா வந்திருக்கோம் ராணியக்கா வந்திருக்காங்க நாங்க எல்லாரும் தான் இருக்கோம் நாளைக்கு ராணியக்கா வீட்டுல பஜனை வைக்கிறாங்களாங்கக்கா அதுக்கு சாப்பாடு நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து செய்யணும் வந்துருங்கக்கா அம்மா அத்தை சொல்ல சொன்னாங்க அப்படியா சரி நான் வந்துடுறோம் அவ ஒரு வார்த்தை வீட்டுல வந்து சொல்ல வேணாமா எங்க அம்மா அப்பா இருக்காங்க தங்கச்சி இருக்கா அவ எல்லாம் வீட்டுக்கு வாங்க பஜனைக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்ட்டா வந்து என்னம்மா என்ன சொல்றா மாலினி அக்கா நீங்க நேர்ல போய் சொல்லணும்னு சொல்லி சங்கடப்படுறாங்கக்கா அவங்க நேர்ல போய் சொல்லுவேன் இனிமேலே இப்ப சமையல் சொல்றது தானே வந்தேன் நானு ஏதோ ஆர்டர் இருக்குமோ என்னமோன்னு சொல்லி சொல்லிட்டு போலாம்னே வந்தேன் இனி போய் சொல்லுவேன்ல வள்ளி வீட்டுக்கு மாலினி வீட்டுக்கு அங்க ஆளுமணி பாட்டி வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லுவேன்ல நானே அக்கா மாலினிக்கா அவங்க இன்னும் யாருக்குமே சொல்லலையாக்கா இதுக்கப்புறம் தான் எல்லா வீட்டுக்கும் சொல்ல வருவாங்களா உங்க வீட்டுக்கு வந்து சொல்ல வருவாங்கக்கா இதுக்கப்புறம் தான் சமையலுக்கு தான் சரி முன்ன கூட சொல்லி சொல்ல வந்திருக்காங்க அப்படியா சரி நான் கூட என்ன சொல்லாம இருக்காளே வந்துன்னு சொல்லி சங்கடப்படுத்திருந்தேன் சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லு சரிங்கக்கா நான் வச்சிடுறேன் என்ன சொல்றா மாலினி வந்து சொல்லன்னு சொல்லி சங்கடப்படுறாளாக்கா ஆமாங்க நேர்ல போய் வீட்டுல சொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன யாருக்குமே சொல்லல இதுக்கப்புறம் தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படியா அப்பனா சரின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா யாரா இருந்தாலும் வீட்டுல போய் சொல்லணும்டியே நம்ம வீட்டுல பஜனை வச்சிருக்கணும்னா எல்லாருக்கும் சொந்தக்காரன் வந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நேர்ல போய் நீ போட்டு வச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும்டியே குங்குமத்தை கொடுத்து ஏக்கா சரிக்கா நீ சொல்லிட்டீல எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல நீ சொல்லவும் தெரிஞ்சுக்கிட்டே இல்ல இதுக்கப்புறம் எங்க அத்தை போய் எல்லாத்தையும் கூப்பிட மாட்டேன் நானே
சரி சரி, பிறகு என்ன, நாளைக்கு ஒரே திருவிழா மாதிரி திரிவீங்க, எல்லாம் ஒன்னா சுத்தி திரிவீங்க. விசேஷ நாள்ல அதுவும் நல்லாத்தே இருக்கும். எல்லாம் ஒட்டு மொத்தமா உட்காந்துக்கிட்டு சோறாக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு ராணி வீட்டுல ஒரே கொண்டாட்டம் தான். என்னாடி? ஆமா பத்தா, நம்ம எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த இடம் கலகலன்னு இருக்கும்ல. பாருமே, நாளைக்கு இதே மாதிரி தாவணி வடசட்டை போட்டு பாடி, அழகா இருக்கு. நீ வடக்கு அந்த சொக்காவையும் பெண்டி தூக்கி போட்டு வந்துடாத, இதேண்டி சூப்பரா இருக்கு. இது மாதிரி போட்டுக்குவா. இனிமேல் போட்டு பூரா தாவணி வடசட்டை தாண்டி போடுவா பாருமே, அதுல எந்த இது மாற்றமும் இல்ல. சரிக்கா, நான் கிளம்புறேன். போய் வேலையை பார்க்கணும்ல, நீ சாமியலுக்கு அப்புறம் சொல்லணும் வைக்கணும், வேலை கிடக்கலக்கா. நான் கிளம்புறேக்கா. இருடி, உள்ள போண்டா சுட சுட ரெடி ஆகிருக்கு. நீ வாடு கிளம்பிக்கிருக்க, சாப்பிட்டு போடி, உட்காரு. என்னது போண்டாவா? நீங்க ஊர எங்க இருக்கீங்க? அப்புறம் போண்டா அப்படி தானா ரெடி ஆகிருக்கு. சின்ன மருமக ரெடி பண்ணிக்கிருக்கு. உள்ள சமையல் ஆகிருக்குல்ல. என்னது சின்ன மருமக ரெடி பண்ணிக்கிருக்கா? என்ன சொல்றக்கா, நசந்தானா? அப்பத்தாலே அவளை அடுப்புலயே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிருந்தியே, அப்புறம் எப்படி? ராணியக்கா அதெல்லாம் இப்ப வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு நாள் போண்டாவில் அப்பதான் கவுந்துருச்சு. அதனால நீங்க சண்டையை போட்டு இன்ன வரைக்கும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ லேட்டா வந்துட்ட. நல்ல பயங்கரமா சுவாரஸ்யமா போய்க்கு இருந்துச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன். அத புயலுக்கு அப்புறம் அமைதின்ற மாதிரி இப்போதே அமைதியா இருக்கா. இங்க இப்ப போண்டா சுட விட்டுருக்கா இங்க உள்ள அடுப்புக்குள்ள. அப்படியா? நான் அதை பார்க்காம போயிட்டேனே. இந்த கண்கொள்ளா காட்சிய நல்லா இருந்திருக்குமே. இந்த மாதிரி சண்டை சத்தம் மேல ஒரு கலகலப்பா இருக்குமேடி, வேடிக்கை பார்க்கறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க போல. மட்டும் என்னக்கா குறைஞ்சு வச்சு போண்டாவை சாப்பிட்டு சும்மா இருப்பாங்க. நம்ம வீட்டு பெருசுக்கு போண்டாவை சாப்பிட்டு ஒரு பிரளயத்தை கலப்புவாங்க. அது சரியில்லை இது சரியில்லை, அது சொத்த இது சொத்தன்ட்டு வாங்க. அப்போ இருக்குல்ல, இருந்து பார்த்துட்டு போங்கக்கா. அப்புறம் என்ன சுட சுட போண்டான்ற, நான் விட்டு போயிருவேனா? போண்டா ஒரு கை பார்த்துட்டு போறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஒரே கூத்து அடிச்சுட்டு கிடக்கீங்க உட்காந்து. உள்ள ஒரு டிவி பார்க்க முடியல, ஒரு புக் படிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. காத்தாமுச்சான் சந்தக்கற மாதிரி கத்திக்கிட்டீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்னடி நீ என்ன குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? புக் படிக்க முடியல, இது பார்க்க முடியல, அது பார்க்க முடியல. ஆள பாரு, ஆள சும்மா கதை புக் படிக்கிறதுக்கு இதுக்கு பந்தா பாரு. நான் அப்பா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. எங்க அந்த சின்ன பொண்டாட்டி அவங்க சத்த அதுக்கு மேல கேக்குது. ஒண்ணு கூட வீச்சா கத்திக்கிருக்கீங்க. வாடி வா, வந்து உட்காருப்பா. பலா ரெடி ஆகிருக்கு, சாப்பிட்டு போ. என்ன சொல்லுது இந்த கிழவி? சமையல்காரி இங்கே உட்காந்துருக்கா, அப்புறம் பலா ரெடி ஆகிருக்குது. இதுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? அந்த மாதிரி இங்க உட்காந்துருக்கா, அப்புறம் யார் அந்த பலகாரம் சொல்றாங்க? பேயா சுட்டு இருக்கு. ஏடி இந்த வீட்டுல சமையல் பண்றது, சோறு ஆக்குது, குழம்பு வைக்கிறாளா, அந்த மாதிரி கண்ணு தெரியுமா உனக்கு? வேற யாரும் தெரியாதா? ஏன் உன் தம்பி ஒண்டாட்டி இருக்கால, அவளே பாரஞ்சுட்டு இருக்கா. என்னது தம்பி ஒண்டாட்டி பலகாரம் சுடுறாளா? நேத்தே நல்லா சுட்டுருந்தா. இந்த ஆத்தாரி திங்கி விடாம புறாத்தையும் பிடிங்கி திண்டு விட்டா. இன்னைக்கு நாள் விட்டதை பிடிக்கணும், உட்காந்து பலகாரத்தை தின்ற வேண்டியதேன். என்னது பலகாரம் அவ சுடுறாளா? அவ சுட்டு எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்களே, நானும் சாப்பிட மாட்டானே. உங்க அம்மா தான் சுட சொல்லி இருக்கு. வாடி, நீங்க எல்லாரும் அவ சுடுற பலகாரத்தை சாப்பிடணும். உட்கார், ரொம்ப நடிக்காத ஓவரா. நீ நல்லவன் எனக்கு தெரியும். சரி நீங்க இவ்வளவு தூரம் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி சொல்றதுனால நான் வந்து சாப்பிடுறேன். வேற என்ன பண்றது? என்ன இன்னைக்கு என்ன பயங்கரமா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களே, மொத்தமா உட்காந்து பேசிக்கிருக்கீங்க. என்ன விசேஷமா? வாங்க வாங்க, நீங்க வந்துட்டீங்களா? சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. வாங்க, விசேஷம் இன்னைக்கு. என்னமா சொல்ற? என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, இன்னைக்கு உங்க தம்பி ஒண்டாட்டிதே இன்னைக்கு பலகாரம் சுடுறா. அதை சாப்பிடுறதுக்கு நாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். என்னது வெண்ணிலா வடை சுடுதா? என்னத்த சொல்றீங்க? அம்மா அதுல விட மாட்டாங்களே. அதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள, அப்புறம் பேசிக்கிறோம். நம்ம வடை சுடுறா, அதை முதல்ல சாப்பிடுறோம். நீங்க வந்து உட்காருங்க முதல்ல. என்னடி சும்மா உட்காந்துட்டு இருக்க? சேர் எடுத்து போறியா? அப்பா உட்காருக்க. ஏங்கம்மா, அந்த பிள்ளைக்கு வடையெல்லாம் சுட தெரியுமா? சமையல்லாம் பண்ணுமா? அதெல்லாம் நமக்கு தேவையாங்க. உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளை செய்யுது. எல்லாரும் உட்காந்துட்டாங்க, நம்மளும் உட்காந்துருக்கோம். கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவோம் நம்மளும். அப்புறம் என்ன செய்ய? ஆமாங்கப்பா, அது மட்டும் இல்லைங்கப்பா, அம்மாவை ஒரு வாரம் வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் சித்தி தான் எல்லா வேலையும் செய்வாங்களாம்ப்பா. அம்மா அன்னைக்குல இருந்து ஒரு வாரம் ரெஸ்ட்டுங்கப்பா. என்னம்மா பரம சொல்ற? உங்க அம்மாவுக்கு ரெஸ்டா? உங்க அம்மா கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. அதிசயமா ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அவளுக்கு? ஆமாப்பா, இவ்வளவு நேரம் ஒரே பிரச்சனைப்பா. சண்டை போட்டு சமாதானமாகி கடைசியில ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வாரம் வேலையில சித்தி பாஸ் ஆயிட்டாங்கன்னா அப்பதான் அவங்களை ஏத்துக்குவாங்களாம்ப்பா. பரவாயில்லையே, நல்ல முடிவாத்தே இருக்கு. அவளும் நீ பாவ என்ன செய்வாங்க? எதை தெரியாம தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ வந்துட்டாங்க, அம்மா என்கிட்ட ஏத்துக்கிட்டா சந்தோஷமாதே இருக்கும் நமக்கும். நல்லபடியா அந்த பிள்ளை சமையல பண்ணட்டும். ஏங்கம்மா, நீ கூட சமையல் சொல்லி கொடுத்த பிள்ளைக்கு தெரியாததெல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாதுங்க. நம்ம அப்புறம் தேவையில்லாம உங்க அம்மா அதுக்கு நம்ம சண்டை விடுவாங்க. நம்ம அமைதியா இருந்து வேடிக்கை பார்க்கணும். அவங்க என்ன செய்யட்டும், நம்ம தேவையில்லாத வேலை. அந்த பிள்ளை நல்லபடியா செஞ்சா சந்தோஷம் தான். இந்த ராசா வண்டி வந்துட்டால, வாடா வா, நீ வந்து உட்காருவா. ரெடியா இருக்கு பலகாரம். ஓடியா என்ன வடி சொல்றீங்க? வந்து வராதும் பலகாரம் இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ அமைதியா வந்து உட்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் தெரியும். ஏப்பா என்னப்பா என்ன சொல்றாங்க? எல்லாரும் கும்பலா உட்காந்துருக்காங்க. என்ன எதுவும் பிரச்சனையா? ஏலே கொஞ்சம் பொறுத்து இருந்து பாடுறா என்ன நடக்குதுன்னு. என்னவே சஸ்பென்ஸ் ஆகுதுன்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. நீ சஸ்பென்ஸ் ஆக தெரிஞ்சுக்க. என்ன சுப்பு இது? ஒரு பட்டாளமே உட்காந்துருக்காங்க. நம்ம போய் 4-5 பேர் தான் இருந்தாங்க. இப்படி பார்த்துக்கு நம்ம இங்க ஒரு இதை சுட்டுக்கு நமக்கு வேறு துருவிடுத்து போச்சு. யாத்தே எனக்கு கிருகிருன்னு வருது. அதுல என்ன இருக்கு வெண்ணிலா? இருக்கிற போண்டாவை ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுப்போம். வேற என்ன பண்றது? அதுக்கு இல்ல சுப்பு, இந்த ஒரு நேரத்துக்கு போண்டா போறதுக்கே போதும் ஆயிடுச்சு. இத்தனை டிக்கெட்டுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு எப்படி சமைச்சு போட போறோம்? ஆத்தே எனக்கு கிருகிருன்னு மயக்கமா வருது சுப்பு. வெண்ணிலா என்னமாச்சு? எந்திரிமா. ஐயோ, இங்க ஒரு தட்டல தூக்கி போட்டுக்க மயங்கி போட்டுக்கல வந்துட்டாலே. வெண்ணிலா எந்திரிமா. அடி பாவி தம்பி கொண்டாட்டி, மயக்கத்துல கூட தெளிவா கொண்டு வந்து ஏன் மூஞ்சில விட்டுருக்கா ஒரு வடைய. நமக்கு தலையிலே போட்டா எடுத்து சாப்பிட்டு
அப்படிங்க என்ன தெரியல வெண்ணிலா பாக்க. வெண்ணிலா வெண்ணிலா எந்திரமா வெண்ணிலா. ஒரு நேரம் பலாரம் போறதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவெல்லாம் ஒரு வாரத்துக்கு 2 சோறாகி போட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்ற போறா. இப்படித்தானே அங்கம்மாவுக்கு இருந்திருக்கும். வருஷம் முழுக்க டிக்கெட்டுக்கும் சோறாகி போட்டு பாத்துக்கு வரேனே, எனக்கு எப்படி கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு பலகாரத்துக்கே இப்படின்னா ஒரு வாரத்துக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து 2 வேளை டீ கொடுத்து பலகாரம் பச்சடி செஞ்சு போட்டு அது இல்லாம இருக்க வீட்டுல லொட்டு லொசுக்கு அம்பிட்டு வேலையும் செஞ்சா அம்பிட்டுத்தையும் போல ஊருக்கு கிளம்பி போயிருவா போல. போதும்படி ஒரு நேரத்துக்கு இந்த கூத்தா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு போக மாட்டா என்ன ஊத்தலாம் செய்ய போறாலும் தெரியல. பாப்போம் என்ன செய்யறான்னு. என்னங்க வீடியோ பார்க்க சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா? இன்னும் ஒரு வாரத்துக்கு எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் பல மாதிரியான கூத்துக்கெல்லாம் நடக்க போகுது. நீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க.